உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவுல இந்தியாவுல புது விதமான எலக்ட்ரிக் பைக்கை விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட இருக்குது. இது குறித்த ஒரு சூப்பரான தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. கொமாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் பாத்தீங்கன்னா MX3 அப்படின்ற ஒரு புது வகையான எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை மார்ச் 19ஆம் தேதி இந்தியாவுல விற்பனைக்கு அறிமுகம் செஞ்சாங்க. 2021ஆம் வருஷத்துல கொமாக்கி நிறுவனம் விற்பனைக்கு அறிமுகம் செய்யும் 4வது தயாரிப்பு இது அப்படிங்கறத சொல்லலாம். இதுக்கு முன்னாடியே நடப்பாண்டுல பாத்தீங்கன்னா 3 ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் 2 சக்கர வாகனங்களை கொமாக்கி நிறுவனம் விற்பனைக்கு அறிமுகம் செஞ்சிருந்தாங்க. தற்போது பாத்தீங்கன்னா விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள கொமாக்கி MX3 எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் விலை பாத்தீங்கன்னா 95,000 ரூபாயா நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. இது எக்ஸ் ஷோரூம் விலை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு மோட்டார் சைக்கிள் பேட்டரியை ஒரு முறை நம்ம ஃபுல்லா சார்ஜ் செஞ்சோம் அப்படின்னா 85ல இருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால பயணம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கொமாக்கி MX3 மோட்டார் சைக்கிள் ஓடக்கூடிய முறையை பொறுத்து அதோடைய ரேஞ்ச் வேறுபடும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. MX3 எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் பேட்டரியை ஒரு டைம் நீங்க ஃபுல்லா சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 1ல இருந்து 1.5 யூனிட்டுகளுக்கு மேல மின்சாரம் போகாது அப்படிங்கறத கண்டிப்பா கொமாக்கி நிறுவனம் அடிச்சு சொல்றாங்க. அதனால இந்த ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் இயக்குவதற்கான செலவு ரொம்பவே குறைவு அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பிரச்சனை காரணமா எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மாறுவது குறித்து பலரும் இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு இந்த ஒரு கொமாக்கி MX3 எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கலாம். இந்த எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்ல கழற்றி மாட்டக்கூடிய லித்தியம் அயான் பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதனால பேட்டரியை சார்ஜ் செய்யறதும் ரொம்பவே சௌகரியமான ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லலாம். கரண்ட் ரெட், டிப் ப்ளூ அண்ட் ஜெட் பிளாக் அப்படின்ற மாதிரி மொத்தம் 3 விதமான கலர் ஆப்ஷன்கள்ல கொமாக்கி MX3 எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் இப்போ விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பல்வேறு வசதிகளையும் இந்த ஒரு புதிய எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் பெற்றிருக்குன்னே சொல்லலாம். இதுல ரீஜெனரேட்டிவ் டுவல் டிஸ்க் பிரேக்கிங், பார்க்கிங் மற்றும் ரிவர்ஸ் அசிஸ்டன்ட், இன்பில்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர், இந்த மாதிரியான குறிப்பிட்ட சில விஷயங்களும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு எலக்ட்ரிக் பைக்ல 17 இன்ச் வீல்களும் கொடுத்திருக்காங்க. முன் மற்றும் பின் 2 பகுதிகளிலும் பாத்தீங்கன்னா அலாய் வீல்கள் நம்மளுக்கு டிஸ்க் பிரேக்கோட சேர்த்து கொடுத்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லலாம். கொமாக்கி நிறுவனம் இப்போ MX3 எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை விற்பனைக்கு அறிமுகம் செஞ்சிருக்கக்கூடிய நிலையில நடப்பாண்டுல இந்த பர்டிகுலர் பைக் கம்பெனி பாத்தீங்கன்னா TN95SE அப்படின்ற மாதிரியும் M5 மற்றும் 3 எலக்ட்ரிக் இருசக்கர வாகனங்களை இந்திய மார்க்கெட்டுக்கு விற்பனைக்கு அறிமுகம் செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா எலக்ட்ரிக் வாகனங்கள் மக்களுடைய கவனத்தை ஈர்த்துக்கிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். அதனால முன்னணி நிறுவனங்கள் மட்டும் இல்லாம பல்வேறு சிறிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் ஏராளமான எலக்ட்ரிக் வாகனங்களை இந்திய மார்க்கெட்டுக்கு விற்பனைக்கு கொண்டு வர தொடங்கி இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு ஆட்டோமொபைல் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.